காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வரும் உன் தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே, என் அன்பு பிள்ளையே. அங்கே ஆட்டங்கள் எத்தனை என்பது தெரியுமா? குதூகலமான ஆட்டங்கள் என்பது உனக்கு தெரியாமலே நீ பித்து பிடித்தது போல் அமர்ந்திருக்கின்றாய் அல்லவா? உன் சொந்தங்களை பற்றித்தான் இன்று நான் பேச வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அதில் யார் யார் என்பதை தெளிவாக பேச வந்திருக்கின்றேன். இன்று அவர்களின் பெயர்களை எடுத்து கூறி உன்னை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இனியும் மறைமுகமாக பேசுவது ஒன்றும் பயனில்லை என் தங்கமே. மறைமுகமாக பேசப்போவதும் இல்லை. இன்று வெளிப்படையாக உன்னிடத்தில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன் சொந்தங்களுக்கிடையே நடந்து கொண்டிருக்கும் கொண்டாட்டத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ அவமானப்பட்டு விட்டாய், உன் வாழ்க்கையில் தோல்வி பெற்று விட்டாய். இன்னும் பத்தாது என்று இதற்கு மேலும் மேலும் உன் குடும்பத்திற்கு செய்வினைகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களை பற்றி பேச வேண்டும் என் தங்கமே. உன் சொந்தங்கள் நீ பட்டது போதாது, இது பத்தவே பத்தாது. உன் பிள்ளைகளும் பட்டு கொண்டிருப்பதும் அவர்களுக்கு பத்தவில்லையாம். இதற்கு மேலும் 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 இன்னும் நீ அனுபவிக்க வேண்டும். உன் குடும்பம் சீரழிய வேண்டும், நீ இருக்குமிடம் தெரியாமல் போய்விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணற்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? பலமுறை உன்னிடத்தில் நான் கூறுகின்றேன், நான் சொல்கின்றேன் பார். நீ விட பல மடங்கு சுறுசுறுப்பாக அவர்கள் தீய வேலைகளை கையில் எடுத்து வைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ சோம்பேறித்தனமாகத்தானே இருக்கிறாய் என் தங்கமே. உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வமே உன்னிடம் வந்து இதையெல்லாம் கூறினாலும் கூட இதுவெல்லாம் உண்மையா என்று ஒரு நிமிடத்தில் கேட்டுவிட்டு நீ போய்விடுகின்றாயே என் குழந்தையே. உன் பக்கம் இருந்தும் உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றால் என்ன காரணம் என்பதை புரிந்து கொண்டாயா? இப்போதாவது உன் மனம் கட்டுக்குள் இருக்கின்றது. உன்னை நல்ல செயல்களை செய்ய விடாமல் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். தீய சக்தி இல்லை என்றால் இந்த நேரம் உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை நீ தீர்த்து கொண்டிருப்பாய். விட்டுவிடாதே, உன்னை விடவே விடாது. நீயே துணிந்து நிற்கவில்லை என்றால் அது உன்னை விடவே விடாது பிள்ளையே. நான் பலமுறை கூறியிருக்கின்றேன், இந்த தாயை வணங்கு. இந்த தாயின் கோவிலுக்கு வந்து என்னை வணங்கு. என்னை வணங்கி நீ அதை என் கோவில் விபூதியில் உன் நெத்தியில் பூசு. அதன் மூலம் பலனடை என்று நான் சொல்லி இருக்கின்றேன். என் மீது நம்பிக்கையினால் அனைத்தையும் வென்றுவிடலாம் என்று சொல்லி இருக்கின்றேன். அத்தனையும் உன் செவிகளின் மூலம் நீ கேட்கவில்லை. உன் கைகளிலிருந்து இந்த தாயை வணங்கவில்லையே. கையெடுத்து என்னை வணங்கினால்தானே என் தங்கமே உன்னை நான் காக்க முடியும். ஏதோ இருக்கிறேன், ஏதோ வாழ்கிறேன் என்று இருந்தால் என்னால் என்ன செய்ய முடியும் என் தங்கமே? உன் எதிரிகளை கொல்லும், உனக்கு துரோகங்கள் நினைக்கும் அவர்களின் வாயை கிழித்து அவர்களின் சந்ததிகளையும் உனக்கு எதிராக இருக்க அவர்கள் செய்யும் செயல்களை என்னால் எப்படி அழிக்க முடியும்? உன்னையும் உன் குடும்பத்தையும் திருப்பவும் என்று கூறினால் என்னால் என்ன செய்ய முடியும்? என் தங்கமே, என்னை கையெடுத்து வணங்கு. அப்பொழுதுதான் இதையெல்லாம் தடுத்து கொள்ள முடியும். நல்லதை அதை செய்து என்று சொன்னால் உன் செவிகளில் கேட்காதே ஒழிய உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாதா? மறுத்து கொண்டிருக்கிறதா என் தங்கமே? என்றால் அவர்கள் அனுப்பும் தீய சக்திகள் உனக்கு
இருக்கும் எதிர்மறை சக்திகளைத்தான் வரவழைத்து கொண்டிருக்கிறதே ஒழிய நேர்மறை சக்திகள் அங்கே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் உன் எதிரிகள். என் பிள்ளையே, நீ முயற்சிக்கவில்லை என்றால் இந்த அழிவு அவர்கள் நினைத்தபடி நடந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. எதிரிகள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். துரோகிகள் உன் முதுகுக்கு பின்னால் நின்று உனக்கு செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரத்தை கணக்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இல்லை என்றால் நீ அழிந்து விடுவாய் பிள்ளையே. உன் சொந்த கூட்டங்கள் சரியில்லை, நரி கூட்டங்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று, உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தெய்வ சக்தியைத்தான் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த குரலின் மூலம் உன்னை நான் அனுதினமும் வந்து சந்தித்து கொண்டிருக்கின்றேன். பல செய்திகளை உனக்கு கொடுத்து இதன் மூலமாக நல்லதை உனக்கு நடக்க செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறினாள். அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாய் என் தங்கமே. முழுமையாக கேட்டுவிடு, மறுத்துவிடாதே. பல பூஜைகளுக்கு அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை என் தங்கமே. இந்த பெண் உனக்கு, உன் குடும்பத்திற்கு இந்த எதிர்மறை சக்திகளை அழிக்கும் விஷயங்களை பூஜைகளாக செய்து கொண்டிருக்கும் இந்த குரலுக்கு சொந்தக்காரியாக இருக்கும் அவளிடம் நீ அனைத்தையும் கூறு. அதற்கான பலனை உனக்கு அளிப்பாள் என் தங்கமே, என் குழந்தையே. அதை செவியில் போட்டு கொள்ளாமல் சென்று கொண்டிருக்கிறாயே ஒழிய உன் மனது ஏற்றுக்கொள்ளாமல் தானே இருக்கிறது. இதிலிருந்து தெரிந்து கொள், எத்தனை ஆபத்தான விஷயங்களை உன் சொந்தங்கள் உனக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் நீ நிற்கின்றாய். அனுதினமும் தினந்தோறும் எந்த பொருளின் மூலம் எந்த வீட்டுக்குள் தீய சக்திகள் வருகின்றது என்று தெரியாமல் நீயும் நிற்கிறாயே என் குழந்தையே. உனக்கு எதிராக அனைவருமே திருப்பப்பட்டு விட்டார்கள். தனிமையில் நின்று கொண்டிருக்கிறாய். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட உனக்கு சாதாரணமானவர்களாக இல்லை. உன்னை எதிரியாக நினைக்கும் கூட்டங்களாகத்தானே அமைந்திருக்கிறார்கள். இங்கு அதிகமாக உன் எதிரிகளாகத்தானே வாழ்க்கை இருக்கிறதே. உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளவும் மீண்டும் சொல்வதற்கும் உன்னிடம் யாரும் இல்லையே. சொன்னால் என் எழுதுங்கள் இருக்கின்றதல்லவா என் தங்கமே. மனிதர்கள், உன் சொந்தங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும், உன்னை அழிக்கத்தானே காத்திருக்கிறார்கள். கவனமாக இரு. 48 நாள் கணக்கில் உனக்கு அனைத்தும் மாறிவிடும் என் தங்கமே. அனைத்தையும் உன் தாய் மாற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே. எதையோ நினைத்து எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அனைத்தையும் சரி செய்து உன் தாய் உனக்காக அடுத்த வாக்கில் கூறுகின்றேன். எது எப்படி இருக்கின்றது, எதை செய்து எதனால் தடுத்தேன் என்பதையெல்லாம் விரைவில் கூறுகின்றேன் என் தங்கமே. அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக உன் தாய் போராடி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அவர்கள் வீரியம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, உனது வீரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? நீதான் இதற்கெல்லாம் கண் திறக்க வேண்டும். தினமும் நேரமாக எந்திரித்து உன் வீடை தூய்மைப்படுத்திவிட்டு குளித்து சமைத்து விட்டு சாமிக்கு ஒரு விளக்கேற்று என் தங்கமே. என்னை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு விளக்கை உன் வீட்டில் ஏற்று. அதில் நான் உன் வீட்டிற்கே பிரகாசத்தை கொடுப்பேன். உன் மூளைக்கு இருக்கும் கட்டுகளை அவிழ்க்க பிரகாசத்தை நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே. எத்தனையோ செய்தாய் அல்லவா, அந்த சலுப்போடு இதையும் செய்துவிடு என் தங்கமே. இது என்னால் முடியாது என்று மட்டும் என்னிடம் கூறிவிட்டால் நான் இவ்வளவு தூரம் உனக்காக போராடியது அனைத்தும் வீணாகி எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். உன் அழிவு நிச்சயம். பிறகு என்னிடம் எந்த வழியும் இல்லை என் தங்கமே. என்றுமே என்னை முழுமையாக பார்த்த உனக்கு, இதை முழுமையாக கேட்கும் என் பக்தர்கள் அனைவருக்கும் நான் நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுக்க முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். எதையும் சாதாரணமாக நினைக்காதே. அவன் செய்யும் அனைத்தும் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது தங்கமே. நேற்று இரவு கூட அவர்கள்
குடும்பத்தோடு வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள் உனக்கு ஒரு செய்வினையை செய்ய. நீ அதை கண்டும் காணாமல் விட்டு விட்டாயே. என் தங்கமே, அவர்கள் சென்றது உனக்காகத்தான். உன்னை அழிக்க ஒரு பூஜையை நடத்திவிட்டு அதிகாலையில் வந்திருக்கிறார்கள் என் தங்கமே. என் குழந்தையே, இதற்கு ஒரு ஆள் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு ஆண் ஒரு பெண் என 2 பேரும் சேர்ந்து உனக்கு செய்து கொண்டிருக்கும் செய்வினைகள் தான் இது. உன் வீட்டின் வடக்கு புறத்தில் அந்த வீடு அமைந்திருக்கிறது. அவர் கண் உன் வீட்டின் மீது இருக்கிறது என் தங்கமே. அவரை நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே. உனக்கு செய்யும் காரியங்கள் எப்படிப்பட்டது தெரிந்தால் நீ அவர்களிடம் பேசியது அனைத்தும் அப்படியே மறந்து சுக்கு நூறாக உடைந்து விடுவாய். அவரிடம் அனைத்தும் வெளிப்படையாக சொல்லிவிட்டாய் தானே தங்கமே? விடு, பார்த்து கொள்ளலாம். இந்த தாயோடு இணைந்திரு. உனக்கு அனைத்தையும் சொல்கின்றேன். அவளை முடக்கி போட வழி சொல்கின்றேன் தங்கமே. எதையும் உன் மூளையில் எடுத்துக்கொள்ளாதே. நான் உன்னோடு இருப்பது உண்மை என்றால் எனக்காக இந்த பதிவை பார் குழந்தையே. எனக்காக இதை முழுமையாக கேள் என் தங்கமே. உனக்கான பரிகாரங்களையும் உனக்கான பூஜைகளையும் உன் தாய் பார்த்து கொள்கின்றேன். அனைத்தையும் படிப்படியாக சரி செய்து கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் என இருக்கிறதல்லவா? அதை நான் தீர்மானித்துவிட்டு உன்னிடம் கூறுகின்றேன் குழந்தையே. அவன் செய்யும் வீரியத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் உன்னிடம் வந்து சொல்லி இருக்கின்றேன். அவரிடம் சற்று ஜாக்கிரதையாக இரு. அவன் செய்யும் செய்வினை தாங்க முடியாமல் உன் தாயின் மேனி எரிகின்றது தங்கமே. நீ சற்று ஜாக்கிரதையாக இரு. அவன் கொடுப்பதை எல்லாம் நம்பி அப்படியே உட்கொள்ளு விடாதே. அவன் உன் நிழலை கூட வாரி வழங்கிவிட்டு அதை கூட கொண்டி செய்வினையில் அடக்கி விடுவான். நம்பிவிடு தங்கமே. என்னை முழுமையாக நம்பினால் இது அனைத்தும் புரியும். உன்னையே நினைத்து காத்து கொண்டிருக்கும் என்னை அலட்சியம் செய்யாதே. உனக்காகத்தானே இதையெல்லாம் அவனை வேவு பார்த்து அவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன். அவன் வீட்டில் இருக்கும் நீரை கூட நீ பருகிவிடாதே. அவனை நீ நம்பிவிடாதே. அந்த ஆண் பெண் மிகவும் மோசமான நஞ்சு என் தங்கமே. அவர்கள் கொடிய நஞ்சு. ஒரு நஞ்சு கக்கும் பாம்பு. அவர்களை அண்டாதே. அவர்கள் உன்னை அழிக்கத்தான் உன்னிடம் வந்து அடைக்கலம் பெறுகிறார்கள் தங்கமே. அவர்கள் உன்னை காக்க வரவில்லை. அவர்கள் உன்னை அழிக்க வந்தவர்களே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களை விரட்டிவிடு. அது தேவையில்லாதது தங்கமே. அவர்களை விட்டுவிடு என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். உன்னை காத்து உனக்கான நல்லதை கொடுக்கின்றேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி என்னும் நாமம் உன் வாயில் ஒலிக்கட்டும். நான் உனக்கு துணையாக உன் அனைத்து சோகங்களிலும் உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து தருகின்றேன் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.